அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு இந்த 15 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது, இந்த கடகராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களும் எந்த கடவுளை வணங்குனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வாங்க, நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகிறது, இந்த மாத கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக பார்க்கலாம். ரிஷப ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் பல முக்கிய கிரகங்களின் இடப்பெயர்ச்சி மற்றும் சேர்க்கையானது நடக்க இருக்கிறது. இதனால நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகிறது, சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் சில ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்குது. நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விரிவா பார்க்கலாம். வாங்க, விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். வாங்க, நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் இந்த மாதத்தில் லாபஸ்தானத்தை சந்திக்க இருக்கிறார். இதனால் குருவுடன் சூரியன் சென்று இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பணம் தொடர்பான பிரச்சனை எல்லாம் இதுனா வரையிலும் படாத பாடு படாத கஷ்டங்கள், நிறைய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு இதுனா வரையிலும் இருந்திருக்கும். இப்போ இனிமேல் அந்த பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு வருமானமும் ஆதாயமும் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கடனெல்லாம் ஒரு அளவுக்கு அடைச்சிட்டு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழுவதற்கு தொடக்கம்லாம் இப்போ ஆரம்பிக்க இருக்குது. உங்களுக்கு பொருளாதார நிலையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்திலையும் நல்ல ஒரு மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும். குழந்தைகள் விஷயத்திலையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. குழந்தைகளோட முன்னேற்றத்தை பார்த்து ரொம்பவும் மன மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. பேச்சு தொடர்பான தொழிலில் இருக்கிறீங்க, கொஞ்சம் லாபமும் முன்னேற்றமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் நல்ல ஒரு வருமானமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. மேலும் நம்மளுடைய கடகராசிக்காரர்கள் ஏழை எளியவர்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்வது, அன்னதானம் செய்வது, இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். நம்ம கடகராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த 15 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் விளக்கமாக பார்க்கலாம். வாங்க, ராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய செயலில் ஒரு வேகம் இருக்கும். அதனாலேயே நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த 15 நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைந்திருக்கு. ரொம்பவும் வசந்தமான காலம் அப்படின்னு இதை சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கிறது. உங்களுக்கு லாபம் அதிகரித்து காணப்படும் போது அதேமாரி நீங்கள் ஒவ்வொரு செயல்லையும் ரொம்ப திட்டமிட்டு செயல்படுறதுனாலேயே உங்களுக்கு நிறைய ஒரு லாபம் கிடைக்க இருக்குது. தொழிலில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே படிப்படியாக விலகி நல்ல ஒரு வருமானம் அதிகரிக்கும். உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படுறதுனாலேயே ஒவ்வொரு செயல்லையும் நிதானமாக இருக்கிறதுனாலையும் நிறைய நன்மதிப்பும் நல்ல ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது. இதற்காக நீங்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. நிறைய பிரச்சனைகளையும் நிறைய இடையூறுகளையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இனி அப்படி இருக்க போவதில்லை. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக தான் அமைந்திருக்கு. அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அது தொடர்பான பேச்செல்லாம் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு வரன் அமையும். இந்த 15 நாட்களும் உங்களுக்கு பொன்னான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டம ஸ்தானத்தில் சனி இருப்பதனால உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உடல் சம்மந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால்
அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டாகும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுறதுனால நிறைய ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. உங்களுக்கு மே 31 வந்து சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதையும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் பிரதோஷத்தன்னைக்கு வழிபட்டுட்டு வாங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். நம்பிக்கையோடு நீங்கள் பிரதோஷத்தன்னைக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க. நற்பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனையும் திடமான மனமும் இருக்கும். உங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. அதே மாதிரி இந்த 15 நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாகவும் அதிர்ஷ்டமான நாட்களாகவும் அமைந்திருக்கு. சனி பகவான் 8இல் சஞ்சரித்தாலும் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவாலும் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குருவாலும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையுமே வெற்றியாக்குவாங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் அனைத்துமே படிப்படியாக ஆரம்பிக்கும். இதுனா வரையிலும் இருந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்திலேயும் நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. உடன் பணிபுரியும் வேலையாட்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன இடையூறுகளும் இதுனா வரைக்கும் இருந்திருக்கும். இனிமேல் அந்த இடையூறுகளெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு வரன் அமையும். இதுனா வரைக்கும் பூர்வீக சொத்து சம்மந்தமான சில பேரில் ரொம்ப பூர்வீக சொத்து கைக்கு கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிலாம் எங்கேயும் இருந்துருப்பீங்க. அதனால் நிறைய பிரச்சனைகளும் நிறைய தாமதங்களும் ஏற்பட்டிருந்திருக்கும். ஆனால் இனி அப்படி இருக்காது. பூர்வீக சொத்தெல்லாம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கடகராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுய தொழில் செய்யலாம் அப்படின்னு நிறைய நாள் முயற்சி செய்திருப்பீங்க. அதை செய்ய முடியாமலே இருந்திருக்கும். ஆனால் இப்போ அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு சுய தொழில் செய்வதற்கான வாய்ப்பெல்லாம் அமைந்திருக்கு. அதே மாதிரி புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கலாம் அல்லது தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிறதுனால நிச்சயமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. எந்த ஒரு செயலையும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுங்க. திட்டமில்லாமல் ஏதோ ஒரு செயலில் இறங்குனீங்கனாலும் அது நஷ்டத்தில் போய் முடியறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. எந்த ஒரு செயலில் இறங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பெரியவர்களோட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறதுனாலே உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. முன் அனுபவசாலிகளிடம் நிறைய ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நடைபெறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய ஒரு ஒப்பந்தம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கும். இதனால் வரைக்கும் கல்வியில் மந்தமாக இருந்தவங்க கூட இனிமேல் நல்ல ஒரு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கும். இப்போ மார்க் ரிசல்ட் பார்த்து கூட நிறைய பேர் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. நல்ல ஒரு மதிப்பெண் நீங்கள் பெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதே மாதிரி கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதனா வரைக்கும் வேலை கிடைக்காதவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. போட்டித் தேர்வில் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பதிலெலாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போட்டித் தேர்வுகளெல்லாம் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது திருமண சம்மந்தமான முயற்சியில் ஈடுபடுற மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் நீங்கள் அதற்கான முயற்சியில் இறங்கலாம். நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. இதனா வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை நம்மளுடைய ஆயிலின் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்க கூட இந்த வைகாசி மாதத்தில் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி திருமண வரன் அமையறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதற்கான முயற்சியில் ஈடுபடுறவங்களாம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஈடுபட்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி புதிதாக தொழில் தொடங்கலாம் அல்லது புதிதாக ஏதாவது வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்லாம் சில பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. அதற்கான செயலில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பெல்லாம் அமைந்திருக்கு. அதே மாதிரி உங்களுடைய செல்வாக்கும் மதிப்பும் இப்போ அதிகரித்து காணப்படும்.
வரும். விவசாயிகளுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இது அமைந்திருக்கு. இருந்தாலும் உங்களுடைய விளைபொருள்களுக்கு ஏற்ற ஒரு விலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும். அதே மாதிரி இப்போ இந்த டைமில் எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று நல்ல ஒரு மதிப்பு மரியாதை பேரும் புகழோடையும் இருப்பீங்க. அதனாலேயே உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஜூன் 2ஆம் தேதி சந்திராஷ்டமம். அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபடாமல் இருக்குது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வழிபட்டுடுவாங்க. நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். நம்பிக்கையோடு வழிபட்டுடுவாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசிக்காரர்களாக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கடகராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.